ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 7 டே ரோஸ். நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த 7 டே ரோஸ் வந்து டெய்லியுமே பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இதுக்கு வந்து 7 டே ரோஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இது வந்து டெய்லிலாம் பூ பூக்கிறதில்ல. அந்த பூக்கள் வந்து ஒன்ஸ் பூத்துச்சு அப்படின்னா, ஒரு வாரம் அதாவது 7 நாள் வரைக்கும் அது வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதனால தான் அதுக்கு 7 டே ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த பன்னீர் ரோஸ், நாட் ரோஸ் மாதிரி இதுவும் நல்லா கொத்து கொத்தா நம்மளுக்கு தொடர்ந்து பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த பன்னீர் ரோஸும் நாட்டு ரோஸும் வந்து ஃபுல் சன்லைட்டில் வந்து வைப்போம்ல, அந்த மாதிரி இது ஃபுல் சன்லைட்டில் வச்சா செடி வந்து லைட்டாக வாடின மாதிரி இருக்குது, ரொம்ப காஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கவனிச்சது வரைக்கும் வச்சு நான் சொல்கிறேன். இந்த 7 டே ரோஸ்க்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கிடைக்கிற சன்லைட் இருந்தாவே போதும். நல்லா பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாவே கொடுக்குது. அதே மாதிரி இந்த ரோஸ் செடியில் ரொம்ப பூச்சி தாக்குதல்லாம் நிறைய வராமல் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த 7 டே ரோஸை கண்டிப்பாக வச்சு வளர்க்கலாம். நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பூவை 7 நாள் வச்சு கிள்றதை விட ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் கிள்னா அந்த பூக்கள் வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பூ வந்து ஒரு 7 நாள் வச்சுருந்து கிள்னது. பூக்கள் வந்து ரொம்ப ஓரத்தெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. அதனால் ஒரு 2-3 நாளில் பூக்கள் வந்து பறிச்சுட்டா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் ரோஸ், நல்லா பெருசாக பெங்களூர் ரோஸ் மாதிரி பூக்குது. அதே மாதிரி இது ஒரு பிங்க் கலர் ரோஸ், இதுவும் நல்லா கொத்து கொத்தாவே பூக்குது. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க 7 டே ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.